சாந்தி. அவ்யக்த சமிகை 18 நவம்பர் 2024. இன்னைக்கு பாபா சொல்றாரு, सफलता का सितारा तब बनेंगे जब स्व की सफलता का अभिमान न हो, वर्णन भी न करें. பாபா புரிய வைக்கிறாங்க, எப்பொழுது நீங்கள் தன்னுடைய சுயத்தின் அந்த வெற்றியை நீங்கள் வர்ணனை செய்வதில்லையோ அல்லது அதனுடைய அபிமானத்தில் வருவதில்லையோ, அப்பொழுது நீங்கள் வெற்றி நட்சத்திரமாக ஆகிவிடுவீர்கள். ஸோ நம்முடைய முயற்சிக்கு, நம்முடைய உழைப்புக்கு செய்பவர் செய்விப்பவர் கண்டிப்பாக பலனை கொடுக்கிறார். ஆனால் எங்கனாலும் அதனுடைய அபிமானம் இல்லாம பார்த்துக்கணும். ரீசன்ட் அவ்யக்த முரளிகள் எல்லாம் பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார் இல்லையா? என்ன சொல்லியிருந்தாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள் அது பிரபுவினுடைய தேன், பிரபுவினுடைய பிரசாதம். நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள். அப்ப அந்த விசேஷ தன்மைகளை நாம் நமதுன்னு நினைக்கிறதோ அல்லது அதன் ஆதாரத்துல நமக்கு வெற்றி கிடைச்சிருது அப்படின்னு நினைக்கிறதோ சரியல்ல. அதனாலதான் பாபா புரிய வைக்கிறாரு, எப்ப நீங்க அதனுடைய அபிமானத்தில் வராமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். अपने गीत नहीं गाए लेकिन जितनी सफलता उतना नम्रचित निर्माण निर्मल स्वभाव. ஆக நீங்கள் உங்களுடைய மகிமையை பாடுவதில்லை, ஆனால் எவ்வளவு வெற்றி கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் பணிவானவராகவும் எளிமையானவராகவும் நிர்மலமான ஸ்வபாவம் உடையவர்களாகவும் ஆகின்றோம். ஸோ எப்படி உலகத்துல சொல்லுவாங்க, வெற்றியினுடைய சிகரத்திற்கு போனாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க பணிவா இருந்தாங்க. ஏன்னா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம், இது யாருடைய காரியம்? பகவானுடைய காரியம். दूसरे उसके गीत गाए लेकिन वो स्वयं सदा वाक्य गुण गाए. ஸோ எல்லாரும் நம்முடைய மகிமை பாடுறாங்களாம், எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனா அந்த புகழை, அந்த பெயரை நம்ம என்ன செய்யறது இல்லை, ஸ்வீகாரம் செய்யறது இல்லை. நாம யாருடைய மகிமையை பாடுறோமா? ஸ்ரீ பாபாவினுடைய, பிரம்மா பாபாவினுடைய மகிமையை நாம பாடுறோம். பாபா எவ்வளோ நல்லா பண்ண வச்சுட்டாரு, பாபா ஃபர்ஸ்ட் கிளாஸா செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு நாம மகிமை பாடுறோம். ஆனால் இது உதட்டளவுல இருக்கக்கூடாது. ஓ, பாபா இது முரளியில சொல்லியிருக்கிறாரு, இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம இதை கவனமா வச்சுக்கணும், நம்ம ஸ்வீகார் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்றதில்லை. இது நேச்சுரல் நேச்சராக, இயற்கையான சுபாவமாக செய்யறவர் பாபா தான். ஏன்னா அதுல நான் என்னோட புண்ணிய கணக்கை வேணா நான் சேமிச்சுக்கலாமே தவிர அதுல எந்த ஒரு கிரெடிட்டும் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு சொல்ல போனா ரைட்ஸே இல்லை. எனக்கு அந்த புத்தியை கொடுத்தது, எனக்கு அந்த கலையை கொடுத்தது, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, வேற என்னெல்லாம் சொல்லிட்டே போலாமோ, இது எல்லாமே கரண் கராவன்ஹார், செய்பவர் செய்விப்பவர் பாபா தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் செஞ்சு அவரை நம்ம மறக்கவே மாட்டோம். நேச்சுரலாகவே நம்ம மனசுல இருந்து என்ன ஒரு சங்கல்பம் வரும், வாயில இருந்து என்ன வார்த்தை வரும், பாபா சொல்லி கொடுத்தாரு, பாபா சான்ஸ் கொடுத்தாரு, பாபா செய்ய வச்சாரு. அப்ப இது நேச்சுரலா இருக்கணும். ஐசி நிர்மான்தா நிர்மான் கா காரிய சஹஜ் கர்த்திய. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுபாவமான பணிவுத்தன்மை உங்களை நல்ல பல ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வைக்கின்றது. ஜப் தக் நிர்மான் நஹி பனே தப் தக் நிர்மான் நஹி கர் சக்தே. ஆக எதுவரை நீங்கள் பணிவானவராக ஆகவில்லையோ அதுவரை உங்களால் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய முடியாது, படைப்பிற்கான காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா பாபா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்க வர்றாரு. நம்முடைய கலைகளோ அல்லது திறமைகளோ ஒரு பக்கம் இருந்தாலும் சேவையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பல சூக்ஷ்மமான தாரணைகள், பல சூக்ஷ்மமான குணங்கள் நமக்குள்ள இருக்கணும். இப்படி போனார புரிய வச்சார் இல்லையா பாபா நமக்கு. ஏகதா और एकाग्रता,
அந்த குழுவினுடைய ஒற்றுமை மற்றும் வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாத நிலை, அதுதான் வெற்றியை கொடுக்கும். அதே போல என்னைக்கும் புரிய வைக்கிறாரு, உங்களிடம் பணிவுத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேவையில் ஆக்கப்பூர்வமான வெற்றி என்பது கிடைக்கும். எனவே பாபா புரிய வைக்கக்கூடிய இந்த ஒரு சூக்ஷ்மமான தாரணைகளை நாம நமக்குள்ள கொண்டு வரலாம். அப்போ நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.